கல்விக்கு தகுந்த உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தா போதுமாயா? அதை வெற்றியாக்கி தந்தா போதும்ல? மனது அடிக்கடி பயப்படுது அவளுக்கு. பயமில்லாம நிலைய ஆக்கி சரஸ்வதி கடாட்சத்தை உருவாக்கி பாக்கியத்தை தந்தா போதும்ல? வேற என்ன வேணும்? இந்தா வேலையும் கிடைச்சாச்சு, கல்வியும் வந்தாச்சு, சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு ஒரு உத்தரவு தான், அடுத்த வரையும் தேவை. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காரைக்குடி எல்லை யார் இருக்கா? காரைக்குடி பகுதி, காரைக்குடி. காரைக்குடி யாருமா? காரைக்குடியா? காரைக்குடி பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. திருச்சி மாநகர். திருச்சி. உடனே திருச்சியாப்பா? ஓடியாராரு பாருங்க, சாக்கு புக்கு சாக்கு புக்கு. எந்த ஊரு? கால் வந்துட்டு வாங்க. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வரணும். இந்த ஊரு விருத்தாச்சலம். ஏன் உடல வந்து நிற்கிற? அப்பா திருச்சி வரட்டும், உட்காருமா. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அது என்ன அப்படி ஒரு வார்த்தை? என்ன வேணும் உனக்கு? என்னம்மா? அந்த கேஸ் முடியறதுக்கு 6 மாதம் இருக்கு. 6 மாதங்களுக்குள்ள முடிச்சு தந்துடுறேன். உன் பக்கத்தில் சக்ஸஸாக நடக்கும், அமௌண்ட் வரும், வெற்றியாக்கி தந்துடுறேன். உன்னுடைய கணவன் வீட்டுக்குரியவர்களாம் எங்கே இருக்கிறார்கள்? சரி, சில குடும்பங்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலைமை இருக்கு, பார்த்து நடத்துக்கோ. கால் வந்துட்டு கர்பசாமிக்கு 6 மாதம் நடந்துருமா? இந்த செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ள அந்த வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதனுடைய பதில் இன்னும் 20 நாட்களுக்குள்ள உனக்கு வரும். அது பிறகு பேசுவோம். கர்பசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாமா. ஓ, திருச்சி ஸ்ரீரங்கம். கால் வந்துட்டு வரலாம். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். உட்கார முடியுமா? கடை நீங்க உட்கார முடியாது. நீங்கெல்லாம் வந்து நிற்கும் பொழுது என் பக்கத்தில் என் தங்கை காளியம்மா வந்து நிற்கிறாள, அவளுக்கு உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கிறதா? அப்படியா? அங்கே காளி ஆத்தா உண்டா? தரவு தானே காளி. இந்த திருக்கோயில்களுக்கு இவ்வளவு பணிகள் செய்தும் இந்த வாரிசு பிறக்கலையே என்ன காரணம்? அது ஜென்ம பாவத்தினால் நடந்திருக்கா, அல்லது புகுந்த வீட்டின் அடிப்படையில் ஏதும் பிழைகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தை இப்பொழுது நம்ம ஆராய்ந்து செய்வோமா? சரிண்ணா? கால் வந்துட்டு வா. கர்ப்பப்பை டெஸ்ட்லாம் எடுத்தாச்சா? என்ன சொன்னாங்க? பெட்டுன்னு எழுதிட்டாங்களே, சூப்பர்னு. அப்படி இருந்தும் அந்த குழந்தை பிறக்கலையே, ஏன்? அதுதான் காரணம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால், 3 தலைமுறைக்கு முன்னால நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு திருக்கோவில் சம்பந்தமான
2 பேர்களுக்கு தகராறுகள் நடந்து 3 தலைமுறைக்கு முன்னால நான் சொல்லுது கோவில் சொந்தமாக தகராறுகள் நடந்து ஒரு சில உயிர் போவதற்கு காரணமான சம்பவங்கள்லாம் நடந்து சில பாவங்களுக்கு ஆளாகிய முன்னோர்கள் குடும்பம் இது இன்று வந்த உத்தரவு. அந்த பாவத்தின் அடிப்படையில் ஒரு வாரிசுக்கு அடுத்த வாரிசு பிறப்பதை தடுதலையாக இருக்கு. அதனால நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்துவிட்டால் இந்த பிள்ளைக்கு 2 குழந்தைகள் பிறக்கும். ஒன்று ஒரு பெண்மகள், இன்னொன்று ஒரு ஆண்மகன். ஆண்மகனுக்கு பெயர் கருப்பசாமி, பொம்பளை பிள்ளைக்கு பேர் முத்துலட்சுமி. அப்போ பரிகாரம் என்ன அதை கேட்க வேண்டாமா? ராமேஸ்வரத்தில் ஒரு தீர்த்தமாடுதல், திருநள்ளாறில் தீர்த்தமாடுதல், பாவநாசத்தில் தீர்த்தமாடுதல், இந்த 3ஐயும் செய்துவிட்டு என்னிடம் வந்து வரத்தை வாங்கியாச்சுன்னா குழந்தை பிறந்தாச்சு. இப்போ தொழில் சம்பந்தமாக மன கஷ்டமும் சில பணங்கள் இழப்பும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும் இருக்கிறதா? இவைகளெல்லாம் மீட்டி வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். வாமா கருப்பசாமிக்கு ஜெயிச்சு வா, சந்தோஷமா வா. மகாசக்தி சாப்பிட்டு போங்கோ, ஆத்திரப்பட்டுறாதீங்கோ. வா பக்கத்துல வாமா. கருப்பசாமிக்கு அதே திருச்சி இஸ்லாமிய பெண்மகள் புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. இது யாரு? தம்பி. இவன் யாரு? உனக்கு என்ன வேணும்? புருஷன் கூட சேர்ந்து வாழணும். நான் படித்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கா? உன் பிடிவாதத்தை முதல்ல நீ மாற்றணும். அவனுடைய நடைமுறையிலையும் குழப்பம் இருக்கு, உன் பிடிவாதத்துலேயும் தப்பு இருக்கு. 2 ஒரு மனதையும் சீர்திருத்தி சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. உங்கள் ஆத்தா சொல்லி கொடுக்கலையா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உனக்கு சொல்லித்தரலையா? அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும். பாட்டு சும்மாவாள் இருக்கிறான். பானை பிடித்தவள் பாக்கியசாலி படத்தின் பெயர். பாடியவர் திருச்சி லோகநாதன், பாட்டு எழுதியவர் மாயவநாதன். எப்படி பாட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த உலகத்துக்கு? உன் புருஷனுடைய மனதை பார்த்தேன். 3 பொண்டாட்டி கட்டக்கூடிய மனசை வச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை பொண்டாட்டி? 3 பொண்டாட்டி. ஜமாத்தில் பேசினாலும் அவன் திருந்த மாட்டான். அதனால் அவனுடைய மன அலைகளை மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். கண்ணாடி கழுத்தி ஆத்தாட்ட கொடு, கண்ண முடி உட்கார். கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். அவனை மனது இறங்கி உன்னை கூப்பிட வச்சா போதுமா? நடக்காது. இப்போதைக்கு நடக்காது. 9 மாத காலங்கள் நீங்க குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருந்து தான் வாழணும். அதுதான் அங்கே நடக்கிற சம்பவம். சாப்பாட்டில் எதையும் போட்டு தந்துருவாங்கங்கிற பயம்லாம் உனக்கு வந்திருக்குமே. வந்துச்சா? அது உன்னுடைய கற்பனை. அப்படி எதுவும் வைக்கலம்மா, அதெல்லாம் நடக்கலை. ஆமாம், சேர்ந்து வாழ வச்சு தாரேன், வெற்றி உண்டு. அங்கே ஒரு பொட்டச்சி இருக்கா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. அனுப்புவோம், சந்தோஷமா செய்வோம். வாங்க, வரும் பெரிய மனிதரே, வரும், கண்டிப்பாக வரணும். ஆமாம் ஆமாம், அடுத்து பாஸ் ஆயிடுவேன், வெற்றி உண்டு. பையனுக்கு வேலைக்கு இன்னும் நீ வேலைக்கு போ, அதான் உனக்கு சரி. கருப்பசாமிக்கு திருச்சி கால் வந்துட்டு வரலாம். சாப்பிட்டு போங்க, அரை குறையா போனால் செட் ஆகாது.
அண்ணா வாங்கண்ணே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. பணம்லாம் வந்து சேர்ந்துருச்சா? ஆ வரல. வாங்க பக்கத்தில். என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? கண்ணை முடுங்க, என்னன்னு கேட்குறேன். உங்க கொண்டாத்தா 2 கால் வந்துட்டுவாங்க. கொம்பொடுஞ்ச மாடு குத்தி என்ன புண்ணியம், என்ன காலொடிஞ்ச குதிரை கணச்சி என்ன புண்ணியம், தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம். தும்பு அருந்த மாட்டை, தும்பு அருந்து போன மாட்டை பிடிச்சு கொண்டு வந்து கட்டி போட்டுடலாம். ஏன்னா அது தானாத்தானே அருந்து போயிருக்கும். வேண்டாம்னு அறுத்துக்கிட்டு போன மாட்டை பிடிச்சு கொண்டு வந்து கட்டி போட்டாலும் என்ன தானே செய்யும்? மீண்டும் அதுக்கிட்டு தான் அனுபவம் இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? அந்த அனுபவத்தை பெற்றவள் ஒரு பெண்மணி. நல்லா புரிஞ்சுக்கணும். அவ மனத்தை அலைப்பாயாம ஒரு பிடி பிடிச்சி இணைந்து வாழ வைக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. செம்மையாகி தந்தா போதும்ல. கால் ஒன்று சொல்லலாம். தஞ்சாவூர்னா கூட வரலையே ஏண்டி? நம்ம ஊருக்காரங்க நிறைய வந்திருப்பாங்க, மாட்டிக்கிற கூடாது. அந்த 2 மனதையும் அலைப்பாயாம காப்பாத்துறேன். இப்போதைக்கு கொஞ்சம் நேர காலங்கள் சரியில்லாம தான் இருக்கு. உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு பக்கத்து சம்பந்தக்காரரால் மனதை திருப்புவதற்கு சில குழப்பங்களை செய்திருப்பார்களோ என்ற எண்ணங்கள் உங்க உள்ளத்துல இருக்கு. சில கோயில்களில் போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுதும் அறிகுறியான செய்திகளும் அப்படித்தான் வருது. ஆனா அப்படி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம். அவனைத்தான் முதல்ல மாற்றணும். மாத்துறேன். வாங்க பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்கண்ணே. கண்ணை மூடுங்க. நெல் இந்தா இனிமேல் வராது. சரி, வர வச்சு தந்துருதான். இங்கேயே கூட்டு வர வைக்க. கர்மதாமிக்கு ராஜபாளையம் ராஜபாவனை மேடையில் நடித்து. ராஜபாளையமா உங்களுக்கு? இந்த பேண்டேஜ் கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்களே, அது உங்கள் ஊரா? மம்சாபுரம். நிறைய லாரிகளாக வந்து நிற்க உங்கள் ஏரியாவில். கம்பெனியா? டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப உண்டுமா? இடையில ஊடால இருக்கு. கர்மசாமி, என் பிள்ளைகளையும் நல்லாக்கணும், நாங்கள் இழந்த பணமும் வரணும். கால் ஒன்று வரலாம். பணம் முழுங்கப்பட்டுருமோ, கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் 2 உள்ளத்துலையும் இருக்கு. இருக்கா இல்லையா? அந்த பணத்தை இழக்காம வாங்கி தந்தா போதுமா? சரி, வேற என்ன வேணும்? வர வச்சிருவோம். கால் ஒன்று. ரெண்டா பொண்ணுக்கு கண்ணை முடுங்க. இப்போ ஓரளவு மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி இருக்காங்க. தகராறு பண்ணாம காப்பாற்றுவோம். கால் ஒன்று வரலாம். ஆமா, ஏன் வரல? சரி, கால் ஒன்று முடிச்சிடலாம். வாங்க. இப்போதைக்கு நிறுத்த முடியாது, ஆபத்து இல்லாம காப்பாற்றித்தரேன். நானும் என்னத்தை தான் சொல்ல, வருத்தப்படக்கூடாது.
ஒரு சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் ஏற்படுவது உண்டு. அதுலேருந்து அவனை நான் மீட்டி உன் பிள்ளைய சந்தோஷமாக வாழ வச்சுட்டாரு, வெற்றியாக்கிருந்தேன். இந்தாப்பா மகிழ்ச்சியாக இருங்க. வாங்க. இந்த வார்த்தைகள் உண்மை இருந்தால் விரைவில் வருவீர்கள். கண்டிப்பாக. என்ன சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு வாப்பா, காலைல வந்துட்டு வாப்பா. சாப்பிடாம போயிடக்கூடாது அண்ணாச்சி, சாப்பிடாம போகக்கூடாது. சமையல்காரருக்கு நீங்கெல்லாம் மோதிரம் வச்சு போடணும். நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட மாட்டேன். ராஜபாளையத்தை தாண்டி குதிரை போகுது. எங்க, எந்த ஏரியா? ராஜபாளையம் எல்லையை தாண்டி சத்திரப்பட்டிக்குள்ள போகுது. சரிதானா? பொறவுள்ள மாரியம்மன் கோயில் இருக்கோ? சக்தி மாரியம்மன் கோயில் இருக்கு. ஒரு ஓடை, ஓடையெல்லாம் தாண்டி போனோன்னா கொஞ்சம் மரங்கள் வட்டைகள் தோன்றுது. அது எங்கே இருக்கு? வலது புறத்தில். அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கு. அது என்ன கோயில் இருக்கு? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்னடா மாரியப்பா, என்னடா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 மாதங்கள் உன்னுடைய தொழில் பணம் சம்பந்தமாக கொஞ்சம் மன அழுத்தமான வருத்தங்கள் இருக்கா இல்லையா? ஒருவருடைய உடல்நிலைகள் சம்பந்தமான குறைகளும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நடக்கும். வாஸ்தவமா? கால் வந்துடலாம். பாப்பா 5 வீட்டுக்காரா, வீடு வாடகைக்கு விட்டுருக்கான் 5. நீங்கள் என்ன எலுமிச்சா? வேற என்னப்பா வேணும்? கண்ண மூடலாம். பையன் வெளியில வந்துருவானோங்கிற பயமே வந்தாச்சு. அதுக்குரிய சூழ்நிலைகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை நிறுத்தி வெற்றியா நிரந்தரமாக்கி தந்தா போதுமா? இந்தா காப்பாற்றி தர, என்னை பார்த்துட்டு போ. இப்ப நடக்காது. 6 மாதங்கள் கால அவகாசம் வேண்டும். பொறுமை மிக நன்று. காலம் ஆத்தா. கண்ணிலே நீரதற்கு அக்கா அழக்கூடாது. இங்க வந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அழவே கூடாது. அந்த சப்ஜெக்ட் ஏற்க. கர்மசாமிக்கு என்ன வேணும்? நீ கேட்கறத குடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும் உனக்கு? யாரு அடுதெல்லாம் இங்க பேச முடியாதுமா. மனசை அடக்கும் போல கையை உள்ள வச்சுக்கா, கண்ணை முடிக்கா. என்னைய மட்டும் வேற எதையும் நினைக்காத. நீ கண்ணை மூடு. பணத்தை வாங்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவும் உங்களுக்கு சக்சஸா வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி 3 மாதங்களுக்குள்ள வாங்கி தந்துருந்தா போலீஸ் உதவியாக இருக்கும். போ. கர்மசாமிக்கு அடுத்த பைசில். கர்மசாமி திருவண்ணாமலை பகுதி. திருவண்ணாமலை நல்ல வயிறார சாப்பிட்டு போக்கா, நான் ஜெயிச்சு தரேன். போ. திருவண்ணாமலை தம்பி. அப்படியா? வீடு தொழில் சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? என்ன வீட்டுக்கு? என்ன வீடு? யாரெல்லாம் வந்து? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வர சாமி வாராரே, எங்க இருக்காரு? கன்னிமார்கள் இருக்கிறாங்களே, எங்க இருக்காரு? உங்க குலதெய்வம். கால் ஒன்று. உன்னுடைய வீடு அறகுறையாக முழுமையடையாமல் இருக்கிறது. இதுக்கு செய்வினை கோளாறுகள் நடந்தது உண்மை. அது உறவினர்களா யாருன்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் அந்த குறைகளை நீக்கி உன் வீட்டை முழுமையாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா.
குடும்பத்தை அறுமுதுராம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். ஆமா, அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்போம். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா திருமணம்? உனக்கு தானா? நிச்சயம் இருக்குடா. கல்யாணம் முடிச்சவன் வர ரொம்ப சந்தோஷமா வாழுதான். இவன் கல்யாணம் கேட்டு வந்திருக்கான். இன்னொரு தடவை காலையில் வந்துட்டு வாடா. வந்தவன் தங்க வரவன். ஏன்னா அங்க இருக்கு இந்த பாட்டில். இது என்ன பாட்டிலடா? பீர். இது பீராடு. உனக்கு பீர் பாட்டில் மட்டும் தான் தெரியும், அப்படித்தானே? ஆ, பின்ன பீர்னு சொல்லுத நீ? எப்படி பீர்னு சொன்ன? கேள்விப்பட்டியோ? கால் வந்துட்டு. ஒரு காலை பத்தி பேசு. சரி, பேசுவோம். காலில் ஒரு காலில் தழும்பு அடையாளம் இருக்கும். இருக்கா? இதுக்கு என்ன காரணம்? நாகம் சம்பந்தமான தோஷம் இருக்கு என்பதற்கு அடையாளம் அதுதான். ஏற்கனவே ஜோதிடர்கள் உனக்கு அதை சொல்லியிருப்பார்கள். சொன்னாங்களா? கால் ஒரு காலை பத்தி பேசு. அப்ப இவங்கிட்ட என்ன கேட்கணும்? நம்ம சொல்லு, என்னையா கேட்கணும்? இன்னைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் ஒரு பீர் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். என்ன உன்னை சிரிக்க பாரு. கண்ணை மூடி நிமிந்து உட்கார். யாருக்குடா வீட்டுல ஒரு பொம்பளையுடைய உடல்நிலை தெரியல? யாருக்குடா? என்னடா செய்து? ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களாடா? ஆபரேஷன் பண்ணிட்டா ஆபத்து வருங்கிற பயத்துல செய்யாம இருப்பாள? இருக்காளா? கால் வந்துட்டு வா. இன்னொரு வீடு கட்டத்துக்கு இடம் கிடக்காடா? அதை ஏன்டா ஆரம்பிக்கல? கண்ணமுடு. கருப்பசாமி, இவனுக்கு மட்டும் தை மாதம் வரை அவகாசம் இருக்குடா கல்யாணத்துக்கு. தை மாதம் வரை பொறுத்துக்கா. வீடு வாசலையும் செம்மையாக்கி உங்க அம்மாவையும் குணமாக்கி ஆரோக்கியமாக்கி உனக்கு கல்யாணத்தை நடத்திருக்கேன். கால் வந்துட்டு. கருப்பசாமிக்கு நான் இழந்த பணம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு வந்தது யாருப்பா? நல்லா இரு மகனே. ஐசு, எங்கனே பணம் இழந்த? பணம் என்ன இழந்தீர்கள்? சம்பாதித்து 10 ரூபா நிக்க மாட்டேது, அப்படியே கையை விட்டு போயினே இருக்கு. யாரு? வீட்டு பிரச்சனை வேற, கொஞ்சம் வீடு கட்டி. யாரு பணத்தை இழந்தது? யாரு? யார்கிட்டயா கொடுத்து வராம இருக்கா பணம்? ஆடு மாடுகளா காட்டுது. ஆடு மாடுகள் யார் வீட்டுல நிக்கி? உங்க வீட்டுல நிக்க? வாங்க. நான் சொல்ற கேள்விய நல்ல ஆழமா புரிஞ்சு நிதானித்து தான் வரணும். என்னடா வேணும் உனக்கு? வண்டி வாங்கணும். மாடு கண்ணுக்குட்டி இருக்கு, அது வளர்ச்சி. கடை முடிக்கா கால் ஒன்று சொல்லலாம். குடிக்கிறதுக்கு என்ன இருக்குதா? கிணறிக்கிட்டு வரேன். வேண்டாம். உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ 1.5 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டுக்குள்ள தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்கள் சம்பந்தமான குறைபாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வருமானங்கள் சம்பந்தமாக சிந்தனை ஆகி சில சமயத்தில் நெஞ்சு எரியுது. உனக்கு இருக்கா? கால் வந்துட்டு. வெரி குட் மேன், வெரி குட். இந்தா கன்றுகள் பெருகும், அதில் தவறாம காப்பாத்துறேன். வண்டியில நிறைய பணத்தை தாரேன். இந்தா என் பேரை போட்டு காடா வண்டியில. ஜெயித்து வருவோம் மகனே. நல்லா. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை சம்பந்தமா கல்வி கேட்டு வந்தது யாரு? பெண்மகள் சம்பந்தமாக தன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஆமா. என்னம்மா வாழ்க்கை? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன கேசு?
வாழ்க்கை. உன் கணவர் எங்கே இருக்காரு? உன்னை பற்றி நான் உன்னைய கூப்பிடலாமா? கர்பசாமிக்கு அப்படியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா தொழில்? வேலை கேட்டு வந்துருக்கு. நீ கால் வந்துட்டானே. யாருன்னா வந்தேன்? கால் வந்துட்டான். ஒரு கோயில் சரியாக இல்லாமல் இடிஞ்சு கிடக்கு. அது எந்த ஊரில் இருக்கு கேட்போமா? உங்கள் ஊர் எல்லைக்கு போகிற வழியில் ஒரு கோயில் சிதைந்து கிடக்குதே, என்ன கோயில் அது? ஒரு கோயிலுடைய சுவர்கள் பாதிக்கப்பட்டு கட்டுவது இன்னும் கட்டணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அது என்ன கோயில்ப்பா? ஆ, கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போதைக்கு வந்து சுவர்லாம் அறகுறையாக தான் இருக்குது. கால் வந்து அதை பார்த்தேன். சொல்ல பார்க்கணும்ல.